வணக்கம் மக்களே, வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ செப்டம்பர் மாதம் வந்தாச்சு, அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி பிக் பாஸ். சரி, அப்போ வழக்கமாக நம்ம ஈவினிங்கில் இல்லை நைட்டு தான் வீடியோ போடுவோம். அப்போ இன்னைக்கு மதியம் போடுறோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வருகின்றாரு நம்மளுடைய வாத்தியாரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். ஸோ பிக் பாஸ் சீசன் 9ஓட ப்ரோமோ 3 ப்ரோமோ, அது தொடர்பான அப்டேட் எப்பப்போ எப்படி அப்படி என்பது. அதே நேரத்தில் நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சொன்ன பதில் அப்படின்றத விட அவர் எடுத்த ஒரு முடிவு. முதலாவது பிக் பாஸ் சீசன் 8 அவர் பண்ணைக்குள்ளேயே அவர் சில விடயங்களை எடுத்த ஒரு முடிவு ஒன்று. அதன் காரணமாகவே விஜய் டிவி இப்படி பண்றாங்க அப்படின்றதுதான். அது ஒரு நல்ல விடயம் தான். அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கேளுங்க, சொல்லுங்க, முடிஞ்சா பல பேரோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் சீசன் 9ஓட ஆஃபிஷியல் ப்ரோமோ. அது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி இன்று அதிகாலை 5 மணிக்கு இந்தியா நேரம் அதிகாலை 5 மணிக்கு நமக்கு கிடைச்சது. இன்று செப்டம்பர் 1ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 9ஓட முதலாவது ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் அப்படி என்பது. அப்படி இல்லை அப்படின்னா புதன்கிழமை. ஏன்னா புதன் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி செப்டம்பர் 3ஆம் தேதி. இந்த 2 டேட்ல வராட்டா 3வது ஒரு டேட் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 5. சரிங்களா? இந்த 3 டேட்ல ஒரு டேட் தான் இன்னைக்கு அல்லது புதன் கண்டிப்பா பாருங்க நமக்கு மெசேஜ் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் அப்டேட். சரிங்களா? ஸோ இன்னைக்கு செப்டம்பர் 1 இல்லைன்னா செப்டம்பர் 3 இல்லை அப்படின்னா சில வேலைகள்ல அது மேக்சிமம் கம்மி தான். வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 5 பொதுவாக பிக் பாஸோட முதலாவது ஒஃபிஷியல் ப்ரோமோ, அது ஐலோகோவா இருக்கட்டும் இல்லை முதலாவது அப்டேட், அந்த சீசனோட முதலாவது அப்டேட் ஒரு மாசத்துக்கு மேல நாட்கள் இருக்கக்குள்ளதான் பிக் பாஸ் டீம் வெளியிடுவார்கள். எந்த லாங்குவேஜா இருந்தாலும் இதுவரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வெள்ளிக்கிழமை அப்படின்னுக்குள்ள அங்கால இன்னொரு 30 நாள் தான் இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமை டவுட் தான். ஸோ அப்போ மோஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது திங்கள் அல்லது புதன். சரிங்களா? பார்ப்போம் 3 டேட்ல எந்த டேட் அப்படின்னு. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம் மக்களே. இன்னைக்கு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது இந்த ப்ரோமோ 3 ப்ரோமோ எடுக்கப்பட்டிருக்கு அப்படி என்பதான். முதலாவது ப்ரோமோ 8 அல்லது 10 நாட்கள்ல அடுத்த ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான். அந்த ப்ரோமோ ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 8-10 நாட்கள் இருக்கக்குள்ள 3வது ப்ரோமோ வரும். அங்கால ஒரு 5 நாட்கள் இருக்கக்குள்ள கவுண்ட் டவுன் மாதிரி ஒரு 2-3 வரும் அப்படி என்பதுதான். 3 ப்ரோமோ எடுத்திருக்காங்க. இப்ப மீதி அந்த கவுண்ட் டவுன் பாத்தீங்கன்னா எடுத்ததுலயே கட் பண்ணி போடுவாங்க வழக்கம் போல அப்படின்றதுதான் தகவல். சரி, அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். இப்ப தெலுங்கை பொறுத்த வரைக்கும் அக்னி பர்ஷா அப்படின்னு பண்றாங்க. அந்த ஒரு புதுசா ஒரு பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு இந்த அளவு தூரம் க்ளோஸா வரையில. அதுக்கு முதலே பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ அது வந்துட்டு. நம்ம தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த பிரம்மாண்டம் இல்லை அப்படின்னுக்குள்ள சிம்பிள் நம்ம சேதுவண்ணா அவர்களை போலதான். பிரம்மாண்டம் என்றது ஷோல இருக்கணும், அதோட ப்ரொமோஷன் அதாவது இதுல இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அதாவது விஜய் சேதுபதியன் அவர்கள் சாதாரண உட போட்டாலும் அவர் சாதாரண வார்த்தைகளை பேசினாலும் அது கிளாஸா மாசா இருக்கு. சரிங்களா? ஏன்னா அவர் அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான் அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்குமே தவிர அவர் போடுற ஆடைகளோ இல்ல அவர் இருக்கிற செட்டோ அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்காது. அது அவருக்கு தேவையே இல்லை. ஏன்னா அந்த மனுஷனோட அந்த ரியாலிட்டி, அந்த மனுஷனோட ஹார்ட் ஒர்க் அதை பிரம்மாண்டமா காமிக்கும். அப்ப நம்ம செயல்ல தான் பிரம்மாண்டம் இருக்கணுமே தவிர இப்படியான இதுகள் தேவையில்லை அப்படின்ற ரீதியில சில பிரம்மாண்ட நடவடிக்கைகள் சேதுவண்ணா தரப்புல கொடுக்கப்பட்ட அட்வைஸ் அது விஜய் டிவியும் எடுத்திருக்காங்க அப்படி என்பதான். ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் வாத்தியார் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது கண்டிப்பா இந்த ப்ரோமோலையும் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரி சம்பவங்கள் இருக்கு அப்படி என்பது வருகின்ற தகவல். போன சீசன் 8 பாத்தீங்கன்னா இந்த மக்கள் சில பேர் மக்கள் சேது அண்ணாக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி
நீங்க வந்து கண்டஸ்டன்ட் இப்படி நடிப்பாங்க அப்படி நடிப்பாங்க, ஆனா நீங்க விடக்கூடாது, தட்டி கேட்கணும், அப்படி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்துச்சுல. அதே மாதிரியும் இன்னொரு ப்ரோமோ, 2வது ப்ரோமோ அப்படியான விடயங்கள்ல இருக்கும் அப்படின்றதும் கிடைக்கப்பெறுகின்ற தகவல் மக்களே. சரிங்களா, வெயிட்டிங். ஸோ மாலை 5 மணிக்கு அப்புறம் எதிர்பாருங்க அப்படி என்பதான். 3 டேட்ல ஒரு டேட்டு மாலை 5 மணிக்கு அப்புறம். ஸோ இன்னைக்கு எதிர்பார்ப்போம் இன்னைக்கு வருதா இல்லையா அப்படின்னு. சரிங்களா, அடுத்தது போட்டியாளர்களை பற்றி நம்ம இதற்கு முதல் போட்ட வீடியோவில் போட்டிருந்தோம். நிறைய விடயம் இருக்கு பேசுவதற்கு பிக் பாஸ் சீசன் 9 தொடர்பாக. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட கருத்துக்களை. சரிங்களா, ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த சீசன் 9ஓட ப்ரோமோக்கு வெயிட் பண்ணுறீங்க? எத்தனை பேருக்கு சேது அண்ணாவோட அந்த ஸ்டைலு, அவருடைய அந்த ஒரு எளிமை, அந்த ரியாலிட்டி பிடிச்சிருக்கு அப்படி என்பதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.